வணக்கம். இன்னைக்கு நாம ஜென்சி ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்றதுக்குனே இருக்கக்கூடிய ஜென்சி நடிகர் தான் பார்க்க போறோம். நாட் ஜஸ்ட் ஜென்சி நடிகர், இவர் வதந்தி அப்படின்ற வெப் சீரிஸ்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இப்போ பூக்கி திரைப்படத்தோட செகண்ட் லீடா நடிச்சிருக்க மிஸ்டர் அஸ்வின் ராமோட தான் பேச போறோம். ஹாய் அஸ்வின். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் பூக்கி. Thank you very much. ஸோ ஃப்ரெஷ்ஷா இப்பதான் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. How was the response with your side? I was pretty interesting. Like I said, this is my first film, so I am overwhelmed by the response. At the same time, I still feel there is a lot more audience இன்னும் வந்து அந்த படத்தை பார்க்கணும்னு எங்கள் டீம் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது. ஸோ ஐ திங்க் த்ரூ த வீக்கெண்ட் we will know when the new audience, the Gen Z audience slowly start coming in, we will know a lot more response. I'm eagerly waiting. So let's see. ஸோ பர்ஃபெக்ட் டைம் வேறு, இப்போ தான் வேலண்டைன்ஸ் டே வேறு வருது. இந்த மூவியோட ஒன்லைனருக்கும் இதுக்கும் நல்லா செட் ஆகிருக்கும். கண்டிப்பாக. I think that is also something as a team they would have properly thought about it as well. In the பூஜையில் I remember very clearly where மிஸ்டர் விஜய் ஆண்டனி சார் ஸ்டேஜில் ஏறி 20th ரிலீஸ் பண்ணிக்கலாமான்னு எங்கள் டேரக்டர்கிட்ட கேட்டார். அவர் அப்படியா ஓகேன்னாரு. லைக் ஐ செட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் இவ்வளோ க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நான் ஒரு விஷயத்தை அவர் யதார்த்தமாக சொல்லி அட் த சேம் டைம் 1 week earlier-ஆகவும் அந்த படம் ரிலீஸ் ஆகி now it's running. So it still feels surreal and I'm grateful, like I said. Okay. So as a producer of Vijay Anthony point of view நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? how does செட்டுக்கு வருவாரா பாப்பாரா என்னலாம்? அவர் எனக்கு தெரிஞ்ச I think he gives a lot of freedom to the people that he trusts in. So I think that's very important. Like I said, I'm pretty new to the industry, but ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதை ஒரு வாட்டியும் I think he's somebody who if he trusts, he'll just let go and then see as and when it goes on. I think அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் that's how I see it. ஏன்னா மிஸ்டர் கணேஷ் சந்திரா சார் தான் அதை ஃபுல்லாக என் கண்ணு படம் நான் பார்த்தம்போது அவர் தான் ஃபுல்லாக டைரக்ட் பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் he will be very years in terms of நாங்கள் ஒரு ஆக்டராகவோ இல்லை அஜயோ இல்லை தனுஷா பீட் whoever எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கூட அதை என்னன்னு நிறுத்தி கேட்டு இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, உங்களுக்கு இது ஓகே, இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு அந்த ஒரு என்வாயர்மெண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது. தட்ஸ் சம்திங் தட் ஐ ட்ரூலி பிலீவ் இன். இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஐ சே டைம் அண்ட் அகெயின் பிகாஸ் that is something that I think is very important and I see it in a very healthy way where we also know our boundary. அதை தாண்டாமல் ஓகே அவங்களுக்கு இது வேணும் அப்படின்னு if it makes sense then you have to do it, but at the same time when there's a space where you can perform the way you like and அந்த இடம் கொடுத்துருக்கிற விஷயம் வந்து இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் இருக்கட்டும், ஒரு டேரக்டராகவும் இருக்கட்டும், அந்த டீமாகவும் they were very open in terms of letting me perform the way I want to, and I hope it's come out beautifully. நைஸ். ஸோ அஸ்வினோட கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா கர்மா ஆகட்டும், ப்ளூம் ஆகட்டும், இப்படி நம்ம எல்லாமே ஒரு கிராஜுவல் க்ரோத்து தான் பார்க்குறோம். ஸோ எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது எப்போ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வாட் இஸ் த பாயிண்ட், இதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு? டு பி ஆனஸ்ட் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக எனக்கு சொல்லித்தரல. when you're asking back of my mind, there's just one thing where so I did visual communication. I passed out 2018. Okay. So SRMல நான் visual communication படிச்சுட்டு இருந்த டைமில் தியேட்டர் எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்போ தியேட்டர்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நான் ஏதோ போரிங்காக இருக்கும், யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க, நம்ம அங்கே உட்காந்து பார்க்கணும், தூங்கிடுவோம் அப்படின்னு தியேட்டர்லாம் இன்ட்ரெஸ்டே இருக்குல்ல. பட் சரி ஓகே, அந்த வீக்கெண்ட் எதுவுமே நான் பண்ணல, ஃப்ரீயாக இருந்தேன். சரி ஓகே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷோ இருக்குது போய் சப்போர்ட் பண்ணுவோம், வீட்டில் தானே வெட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன். அப்படி தான் ஐ வெண்ட் டு திஸ் தியேட்டர் ஷோ கால்டு பேண்டோமைம் விச் ஹேப்பன்ஸ் எவ்ரி டிசம்பர் இன் சென்னை எக்மோர் மியூசியம் தியேட்டரில் தி லிட்டில் தியேட்டர்னு அந்த குரூப் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபுல்லாகவே ஒரு இம்ப்ராவ் பேஸ்ட் ஷோவாக இருக்கும். ஸோ டு மை சர்ப்ரைஸ் நான் என்ன நினச்சேன், ஒருத்தர் பேசுவாங்க நம்ம உட்காந்து பார்ப்போம் தூங்கிடுவோம் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். வேர் இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஆடியன்ஸ் இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வெறும் ஒரு ஏபிசி தான் இருக்குமே தவிர்த்து இந்த A to B, B to C எப்படி போகிறோன்ற ஒரு கனெக்டிங் டாட்ஸ் இருக்காது. ஸோ அந்த கனெக்டிங் வந்து நம்ம ஆடியன்ஸாக நம்ம எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறோன்றத பொறுத்து தான் அந்த ஷோவே ப்ரொசீட் ஆகும். ஸோ எவ்ரி ஷோ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் இன் இட்ஸ் ஓன் வேஸ் பிகாஸ் சில ஆடியன்ஸ் டல்லாக இருப்பாங்க, சில ஆடியன்ஸ் பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி இனஃப் டு பி இன் அ ஷோ வேர் அந்த ஆடியன்ஸ் பயங்கரமாக இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, ஐயோ எங்கேயாவது நம்ம பக்கம் லைட்டு திருப்பிட போகிறாங்க, நான் ரொம்ப ஒழிஞ்சிருந்தேன். பட் கமிங் பேக் டு த பாயிண்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர் ஸ்கூல்லையாக இருக்கட்டும் இல்லை இன் மை அப்ரிங்கிங் ஐ ஹவ் ஹேட் வெரி பியூட்டிஃபுல் பேரண்ட்ஸ். ஸோ தே வர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் எவர் ஐ டிட்.
there's a saying where jack of all trade master of none. அதுதான் நான். ஏன்னா எல்லா சம்மர் ஹாலிடேஸ்லயும் ஒரு விஷயத்தை என்னை சேர்த்து விட்டாங்க. பட் அது வெறும் அந்த சம்மருக்கு மட்டும் தான் செய்யும். அதோட முடிஞ்சிரும் அது. ஸோ அந்த மாதிரி ஐ வாஸ் நெவர் குட் அட் அகாடமிக்ஸ். ஐ எம் நாட் சேயிங் அப்படி இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லலை. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் பாஸ் ஆர் ஐ டென்ட் டூ கிரேட் ஓவர் தேர். But I was always known in terms of wherever I was because of my extracurricular activities or be it sport. ஸோ அந்த மாதிரி இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் மை மதர் வாஸ் அ ஹியூஜ் சப்போர்ட் இன் இட். வேர் நான் எது பண்ணாலும் அவங்க பயங்கரமாக அதை ஏதோ நான் தான் அதில் சூப்பர் ஸ்டார். இல்லை இல்லை எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஓகே, அப்ப செல்ல பையன் அந்த மாதிரி. யா, எங்க அக்காக்கும் இட்ஸ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் லவ் தட் ஷி இஸ் given. I think she keeps saying that அவங்களால பண்ண முடியாததை எங்க மூலமா அது நடத்திக்கணும் அப்படின்றது she gets a happiness out of it. So அது I think after a point when I came outside and interacted with different people is when I understood what sort of a privilege that is or a luxury to be in that position. I mean, coming back to the point, அந்த மாதிரி நான் தியேட்டரை பார்த்துட்டு ஐ வாஸ் வெரி இன்ட்ரிக். ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் சரி ஓகே, இப்படிலாம் நம்ம பயந்ததே இல்லையே, ஏன் இப்போ பயப்படுறோம், சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ஐ டோல்ட் ஹிம் ஆல்சோ. ஹிஸ் நேம் இஸ் கிளாட்வின். ஸோ அவர் தான் வந்து நவ் ஹீஸ் அன் ஏடி, ஹீஸ் டூயிங் பஞ்ச் ஆஃப் திங்ஸ். ஸோ அவர் ஹீ வாஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ ஐ டோல்ட் ஹிம் சேயிங் இந்த மாதிரி ஆடிஷன் நடந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தபோது நான் அந்த ஆடிஷன் போயிருந்தேன். ஸோ இந்த ஆர்டிஸ்டிக் டைரக்டர் ஆஃப் லிட்டில் தியேட்டர் வந்து சூரரை போற்றுல சே ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் கல்கியில் கிருஷ்ணா. ஸோ அவர் பேர் கிருஷ்ணகுமார். ஹீ இஸ் த ஒன் ஹூ ஹெட்ஸ் த ஹோல் ஸ்பேஸ். ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹியூமன் பீயிங். லைக் ஐ செட், ஐ திங்க் இன் மை காக்னேட்டிவ் இயர் நான் ஒரு 17 இருக்கும்போது ஐ மெட் ஹிம். ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி நியூ வேர்ல்ட் தட் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு அண்ட் இட் இஸ் ஷேப்ட் மீ இன் மை தாட் ப்ராசஸ், இன் ஹவு ஐ ஸ்பீக் டுடே ஆஸ் வெல். பிகாஸ் அந்த ஸ்பேஸே ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ். நான் மிச்சவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், தியேட்டர் வந்து இட் வில் க்ரூம் யூ, இந்த மாதிரி ஆக்கும் அந்த மாதிரி ஆக்கும். பட் இட் சவுண்ட்ஸ் ஏலியன் வென் நம்ம வெளியிலேருந்து கேட்கும்போது இது சும்மா ஏதோ சொல்கிறாங்க போல இருக்கு, யாருக்கோ சொம்ப அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் வென் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஃபார் ரியல், இப்போ எனக்கே ஆஸ் ஐம் ஸ்பீக்கிங் ஐம் திங்கிங் சேயிங் நம்ம இது வேற ஒருத்தங்க பேச போது கேட்டிருக்கோம். பட் அது lived it and it feels the same. So I kind of relate now to what they say. And அங்கேருந்து தியேட்டர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 8 years தியேட்டர் பண்ணிருந்தேன். Slowly I did something which you said rightly. Bloomனு ஒரு ஷார்ட் மூவி பண்ணேன், which was released on Madras Talkies. It was directed by Mr. Richard Anthony. The music was by Hari Madras and the cinematography was Niket Bomi. I'm sure you guys know them. So அந்த ஷார்ட் மூவி பண்ணதுக்கப்புறம் இட் புட் மீ இன் த ரைட் பிளேஸ். ஐ திங்க் த ரைட் ஐஸ் சா மீ. ஸோ அது மூலயமா ஐ ஸ்டார்டட் கெட்டிங் ஸ்மால் ஆடிஷன்ஸ் அண்ட் அது மூலயமா வந்து தான் வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருந்தேன் அமேசான் பிரைமுக்கு. ஸோ அது மூலயமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. தென் ஐ வாஸ் அ லிட்டில் பிக்கி இன் டர்ம்ஸ் ஆஃப் புட்டிங் மை செல்ஃப் அண்ட் பிளேசிங் மை செல்ஃப். I don't know if it's right or wrong, but that's something that has worked so far in my life. It has to be, we has to be choosy, we has to be picky, or otherwise நம்ம ரொம்ப usual ஆயிடுவோம் இல்ல. Again, this is something that I later came to know that அது சொல்றதே ஒரு privilege, because I feel like எங்க அப்பா அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. And they are somebody who will say சரி ஓகே உனக்கு இது பண்ண வேணாம்னா வேணாம் அப்படின்னு விடுறவங்க. at the same time உனக்கு இது பண்ணணுமா சரி பண்ணு. There's not been a day where சரி நீ என்ன தான் பண்ணுற லைஃப்பில். ஏன்னா this is not a place where ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா we'll know what the இது ஒரு 2 years இங்கே இருக்கோம்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோஷன் அங்கேருந்து you become this so your package increasesன்ற ஒரு ஐடியாவாவது இருக்கும். And when they're also not from the cinema background, so they just want to support me in all ways possible. அந்த டைமில் not a single day have they asked saying என்ன பண்ணுற, ஐ யூ டூயிங் த ரைட் திங், ஐ யூ ஷோர்னு ஒரு வாட்டி கூட நான் டவுட் பட்டால் கூட அவங்க பட்டதே இல்லை. ஸோ தட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் ஷோர். அதனால தான் ஐ ஃபீல் லைக் ஐவ் காட்டன் டு பி த சான்ஸ் டு பி பிக்கியர், be it work, the life that I have, everything for that matter. I'm very grateful. Nice. Nice. So theater point of view எப்பவுமே as I'm not into theaters, so எங்களை பொறுத்த வரைக்கும்னா தியேட்டர்ஸ்னு ஒரு மாதிரி ராவாக ஆக்ட் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் நிறைய நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, கார்ட்டூனஸ் ரியாக்ஷன், தியேட்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபிலிம் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது தியேட்டர்லேருந்து வந்தவங்களுக்கு ஃபிலிமில் வந்து ரொம்ப
ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ரொம்ப வந்து எக்ஸ்பிரசிவ் ரோல்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ப்ளூம் வந்து உங்களுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? அண்ட் அதில் நிறையா மணிரத்னமோட சாயலுமே வந்து ரிச்சர்ட் கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நீங்கள் தியேட்டர் முடிச்சுட்டு வந்து பண்ணுறீங்க. அது எப்படி இருந்தது அடாப்ட் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி ஒன்று இருக்கா? டு பி ஆனஸ்ட் இருக்கலாம். அகேன் தியேட்டர் ஆக்டிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ். எஸ் அஃப்கோர்ஸ் 100%. அகெயின் ஏன்னா அங்கே வந்து ஒரு 500 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. அண்ட் நம்ம இங்கே க்ளோஸ்அப்பு மிட்டு வைடுன்னு நிறைய விஷயம் இருக்குது. அங்கே அதெல்லாம் இல்லவே இல்லை. யோர் பாடி இஸ் யோர் ஒன்லி எலிமெண்ட் வேர் யூ ஹேவ் டு ஷோ. ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியணும், பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு புரியணும். தட் இஸ் த ஒன்லி ரீசன் you be a little more louder in terms of your body, in terms of your characterization and all of those things. I think, like I said, I was lucky enough. I had a mentor like Mr. Krishna Kumar. You know, he kept instilling these things without our knowledge. இது வந்து அவர் இப்போ நீங்கள் சினிமா போனால் இப்படி நடிக்கணும், இங்கே நடிக்கிறதுனால இப்படி நடிக்கணும் அப்படின்லாம் அவர் சொல்லியும் இல்லை, கொடுத்ததில்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஐ திங்க் ஸ்லோலி he'll instill in a way where you itself start becoming aware of who you are. That is all I feel like theatre is about, where they இது வந்து நடிப்பு அப்படி வந்து அங்கே நடிப்பு கற்று அரக்கனாலாம் வருவீங்கன்னா எனக்கு தெரியல. பட் இட் வில் மேக் யூ கம்ஃபர்டபுள் இன் ஹூ யூ ஆர். நீங்களாக இருக்கிறதுக்கு இந்த சொசைட்டியில் யூ வில் ஃபீல் ஹாப்பி. ஓகே, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் அட்லீஸ்ட் ஓகே ஐ எம் சம்வாட் இன் திஸ் ஸ்டேஜ், இந்த மாதிரின்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற அளவுக்கான ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கலன்னா ஏதோ ஒன்று கிடைக்கும். With Bloom, I think I should give it to the team and Richard agaton, Nikita agaton, they were the ones who did everything. I was just a part of it. I was lucky to be there. And அவங்க சொன்ன மீட்டர் நான் நிறையா மீட்டரில் பண்ணேன். அவங்க இது வேணாண்டா எனக்கு வரடா அது ஓகேடா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இட் வாஸ் அ லாட் மோர் when you have that sort of rapport with the people, it's a lot more easier. At least for me, it's a lot more easier. அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக என் கூட பேசிகிட்டு இருந்தாங்கனாலே நான் ஜாலியாகிடுவேன். ஓகே, அவங்களுக்கு இதுதான் வேணும், அவங்களுக்கு என்ன வேணுன்றதை எனக்கு புரிஞ்சிட்டாலே it's a lot more easier for me to bring it out, is what I feel. Nice. So next plans, and இப்போ Pookie is obviously it going to be a hit or it going to give you a good sort of recognition அப்படின்னே சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான்ஸ் இருக்குது or any upcoming projects அதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி பிளான் போட்டு நான் வாழ்ந்ததும் இல்லை. அந்த பிளான் போட்டால் அது படி போகுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ ஹர்ட் அ லாட் ஆஃப் இது ரொம்ப கிளீஷேயாக இருக்கும், நிறைய பேர் இதே சொல்லியிருக்காங்க. பட் ஐ ரியலி டோன்ட் நோ. லைக் I'm very clueless as to what this will give. இதை ஒரு எதிர்பார்ப்போடையும் நான் செய்யலை, to be honest. I just did it because for the team, the director and நான் சொன்ன மாதிரி end of the day we all work towards one thing, which is just to be respected and to be seen. And அந்த மரியாதையாக இருக்கட்டும் or the way they treat in this set, it was very beautiful. இந்த படம் அஃப்கோர்ஸ் இது ஹிட் ஆகணும், ஏன்னா ப்ரொடியூசர் காசு போட்டிருக்காங்க. there are so many moving parts. But personally speaking, I take back the experience home. ஏன்னா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டான படத்துலேயே நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லைன்னா I don't think when I look back as an actor, I would have a smile or I'll feel good about it. So Pookie has given me a very beautiful experience. And first standard and the whole process, I've watched it in close quarters. So I'm very happy. What's next in store is something that I've just left it. அது நடக்கும்போது நடக்கும் and slowly it will happen. As of now, there's nothing. Okay. So let's talk about Samanilai then. So tell about Samanilai. What is என்ன thought actually அது? To be honest, அந்த டைமில் வந்து எந்த வேலையும் இல்லை, வேலையும் கிடைக்கல. ஸோ ஐ எம் வெரி பேட் அட் திஸ். கவிஞர்கள்லாம் அப்படி தான் உருவாகுவாங்களா? நிஜமாவே கவிஞர்லாம் ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட், அவ்வளோ பெரிய கவிஞர்லாம் இல்லை இது. ஐ திங்க் இட் வாஸ் ஜஸ்ட் விஸ்காம் தான் படித்தேன். அண்ட் சரி நம்ம ஒரு விதமாக போட்டுக்கணுன்றது சம்திங் தட் ஐ சர்டன்லி லைக் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோட்டோஷூட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜஸ்ட் டு ரெப்ரசன்ட் மை செல்ஃப். ஐ லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் இந்த சமநிலைங்கிறது வந்து இட் வாஸ் ஜஸ்ட் அ விஷுவல் போயம் தட் கேம் டு மீ மை மைண்ட். அண்ட் செல்வ பிரதீப்னு ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபர். அண்ட் ஸோ அவரோட ஏஸ்தட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், ஏதாவது இருந்துன்னா சொல்லு பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீ கேவ் ஒன் ஐடியா. அந்த சமநிலை he said, what if some guy is just stuck
in a 9 to 5 job or you know he was saying நான் இதுதான் go through பண்றேன். ஒரு மாதிரி எனக்கு இது பண்ணணும்னு இருக்கு. அட் த சேம் டைம் இது பண்ணும்போது என்னடா இதே பண்ணிட்டு இருக்கோன்னு இருக்கு. அந்த ஜோன்ல இருக்கேன் நான். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னாரு. அண்ட் அவர் வந்து இன்னொரு ஒரு விஷுவல் எடுத்திருந்தாரு விச் வாஸ் இந்த சி இந்த ஓஷன் மாதிரி. நான் இது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க, இது எந்த லொக்கேஷன் அப்படி தான் நான் கேட்டேன். ஸோ ஆல் ஆஃப் தோஸ் விஷுவல்ஸ் ஐ திங்க் ஸ்போக் சம்திங் டு மீ ஆர் யூனோ இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ ஹாவ் another friend who is also an actress. Her name is Ananya Ramaprasad. ஸோ அவங்க கூட தான் ஐ பவுன்ஸ் ஆஃப் அண்ட் ஐ டூ அ பஞ்ச் ஆஃப் திங்ஸ். ஸோ அவங்ககிட்ட ரேண்டமாக நான் இந்த மாதிரி ஐ டோல்ட் ஹர் சேயிங் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, வாட் டு யூ திங்க்? அண்ட் ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஷி said yeah okay why don't you just write it, இது எழுதி பாரு, நல்லா இல்லைனா தூக்கி போட்டுடலாம், நல்லா இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் பார்ப்போம். ஏன்னா அது ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் தான் வேறு எழுதணும். இங்கிலீஷில் எழுதிட்டு அதை பார்த்தம்போது ஓகே ஏதோ ஒன்று இருக்குது இதில், ட்ரை பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் he had a camera so I had nothing to lose. அவர் தான் எடிட்டும் பண்ணுறாரு, நானே நடிக்கிறேன், அவ்வளோதான். இது நம்ம எழுதியிருக்கோம். ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன போட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி தான் நான் இருந்தோம். சரி இந்த போட்டுக்கு என்ன ஒரு எவ்வளோ ஆகும், 3000 ரூபா ஆகுமா, ஓகே அந்த போட்டுக்கு ஷேர் பண்ணி அந்த காசு கொடுத்துடலாம். அப்படி போய் எடுத்து அதை பார்த்து இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். அகெயின் தட் ப்ராசஸ் அது விஷுவலாக நல்லா இருந்தபோது ஜெரின்னு அவர் தான் அதுக்கு மியூசிக் பண்ணார். he is very close to Mr. A.R. Rahman. I think he does conduct musics, orchestrate for him. So he was very generous enough, and he was the one who composed the music and all of those things. So yeah, that's pretty much about it. It just came together and நான் பர்சனலாக எனக்காக அதை சரி இன்ஸ்டாகிராமில் போடலாம் அப்படின்னு நான் போட்டேன். and I'm very bad at the social media, so I was just like சரி ஓகே ஏதாவது நம்ம பண்ணணும், only then people will know that you someone exist. we are there. Yeah, I think in this time and generation your social media is your portfolio. And I'm still bad at it. But you have some good sort of photographers and every other photo shoot is somewhat unique இல்லையா? ஒவ்வொன்றுலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேசிக்கலி டு பி ஹானஸ்ட் நம்ம நிறைய ஃபீமேல் மாடல்ஸ் பார்ப்போம், ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பார்ப்போம், ப்ரெட்டி ட்ரெஸ்ஸஸ் அண்ட் போசஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்கும். பட் மேல் வந்து இதில் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். என்ன ஒரு மாதிரி எய்தர் தே வில் கோ வித் தோத்தீஸ் ஒரு கோட் ஒன்று போட்டுட்டு. பட் மேல் மாடல்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அந்த லொக்கேஷன்ஸ் போசஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதுக்கு யூ ஹாவ் அ குட் team. 100%. Like I said, I've just been lucky enough to be associated with the right people because நான் விஸ்காம் படித்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைக் ஐ செட் ஐ ஆல்சோ just look at Instagram. யாராவது ஒரு ப்ரொஃபைல் பிடிச்சிருந்ததுன்னா we just connect through Instagram. If it works out இல்லைனா அது I mean this generation has that good thing இல்லையா? எங்கேருந்தோ இருக்க டேலண்ட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ண முடியுது. ஏன்னா கமலஹாசன் கூட சொல்லியிருப்பாரு, கமலஹாசன் வேறு கமலஹாசன் இல்லை, அவர் கூட ஒரு நல்ல மணிரத்னம் இருந்தார், ஒரு நல்ல பாலச்சந்தர் இருந்தார், அவங்கெல்லாம் சேர்ந்து இணைஞ்சதுனால தான் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு அஸ்வின் ராமும் நிறைய பேரோட இருந்துச்சு, ஒரு பெரிய விஷயமும் தொடலாம் இல்லையா? அதுக்கு சோஷியல் மீடியா இட் வில் ஒர்க். 100%. கமலஹாசனோட கம்பேர் பண்றது அளவுக்கு அந்த மாதிரி of course we can't do that, but அந்த மாதிரி we can also take that. I wish and I hope. Yeah, I wish and I hope. As I said, social media வந்து it is a portfolio kind of thing இப்போ அப்படின்ற மாதிரி. அண்ட் நிறைய பேர் வந்து நான் இன்டர்வியூ பண்ணும்போது இதை சொல்லியிருக்காங்க, ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்து வந்து ஆடிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் சோஷியல் மீடியாவில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் தான் வந்து நம்மளை எந்த மாதிரியான டைரெக்ஷன் கொண்டுட்டு போகும்போது. நீங்கள் அதை என்னைக்காவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? To be honest, I would be lying if I said இல்லை அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால். பட் இப்போ அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போதும் இட் சர்டன்லி இஸ் வேல்யூபிள். ஏன்னா இப்போ ஒரு என்னதுலேயே நம்ம எல்லாமே ஒரு கமாடிட்டி, நம்ம ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸாக பேசணுன்னா. ஸோ வாட் டு யூ பிரிங் டு த டேபிள்? எஸ் நீங்கள் நல்லா நடிக்கலாம், நீங்கள் யூ மைட் பி கிரேட் அட் இட், பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் the number is something that they will definitely look forward to and see. And I'm saying in terms of ஒரு கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், இல்லை for that matter any other role, yes I might act well and I might do a bunch of things, but on the producer ku what is another selling point just other than acting? Well ipo innorthanga for example who is a lot more good at Instagram, they have a lot more followers na, appo even if I am in their place I will tend to think saying இட்ஸ் அ கேம்பிள். இவர் நல்லா நடிப்பார் ஓகே, ஆனால் அது நான் இவரை லாக் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணி படம் எடிட்டில் தான் நான் தெரியும் இவர் நல்லா நடிச்சிருக்காரா இல்லையான்றது. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈவன் இஃப் த அதர் பர்சன் இஸ் அ டீசென்ட் ஆக்டர், ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் கிரேட் தென் தெம், பட் ஐ எம் சேயிங் த ப்ராபபிலிட்டி அவங்கக்கிட்ட இன்னும் ஒரு ஆடியன்ஸ் ரீச் இருக்குது. அண்ட் தே ஆல்வேஸ் ஹேவ் லைக் அ மார்க்கெட் தட் தே ஹவ் பில்ட் ஃபார் தெம் செல்ஃப். இட்ஸ் நாட் ஈஸி. லைக் ஐ செட் நான் ஈஸியாக சொல்லலாம் எனக்கு இன்ஸ்டாகிராம் வராது அப்படின்ட்டு.
அவங்களுக்கும் வராம தான் இருந்திருக்கும். பட் தே புட் இன் எஃபர்ட் டைம் அண்ட் அகைன். அவ்வளோ டைம் அவங்க போட்டதுனால தே பில்ட் அன் ஃபேன் பேஸ் ஃபார் தெம்செல்ஃப் ஆர் த ஆடியன்ஸ் ஃபார் தெம்செல்ஃப். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அவங்க ஒரு போஸ்ட் போட்டால் அவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க அதை. ஸோ ஆஸ் அன் ப்ரொடியூசர் ஐ வில் டெஃபினெட்லி see that as a selling point for my film. ஸோ அவங்க சைட்லேருந்து பார்க்குறதும் எனக்கு புரியுது. Like I said, if you are lucky enough and you have the grunt of doing this again and again, ஒரு விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இப்போ என்னை பார்த்து ஒரு வாய்ப்பு தரலையா, அவர் ஃபாலோவர்ஸும் பார்க்கல. he truly believed in just என் ஆடிஷன் பார்த்தாரு. அண்ட் ஐ திங்க் மிஸ்டர் கணேஷ் சந்திர சார் who is the director, who is very keen, ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தார். ஸோ நாட் மெனி பீப்புள் கெட் லக்கி டு ஹாவ் அ டைரக்டர் ஆர் அ ப்ரொடியூசர் லைக் தட். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் லக்கி to be in the right place at the right time. Nice. And I believe in that. Nice, very nice. So coming to Pookie. So Pookie தான் இப்போ நம்ம வந்து பேச ஆரம்பிச்சது. பூக்கியில் உங்களுக்கான பர்டிகுலர் ரோலை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் இல்லை அந்த ரோலுக்கு தான் என்ன ஆடிஷன் பண்ணாங்க அந்த மாதிரியா? அந்த ரோலுக்கு தான் என்ன ஆடிஷனும் பண்ணாங்க. அண்ட் டு பி ஆனஸ்ட் ஐ கான்ட் கம்ப்ளைண்ட். இட் இஸ் த செகண்ட் லீட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் இந்த மாதிரி ரோல்ஸ் இஸ் சம்திங் நாட் மெனி ரோல்ஸ் ஹவ் கம் மை வே. But vandadile I felt like this was the best thing that I could pick from the cards presented in front of me. And in the role, like I say, if I can briefly tell, it's a breakup story. Pookie is a breakup story. படம் ஆரம்பத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகிடும். அந்த ப்ராசஸில் நம்ம நிறையா மக்களை மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி the heroine meets me. So there's always a very cliched thing in the Tamil cinema where அந்த டைமில் பாய் பெஸ்டின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அண்ட் அதை ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஏதாவது அம்முக்குட்டி செல்லக்குட்டி ஜில்லுக்குட்டி அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு he'll always try to flirt around and be with that girl. பட் இதை ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக ரொம்ப சென்சிபிளாக இதை ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ when I really read it or when I heard the whole thing, I felt like it was very refreshing to me. And இந்த மாதிரி இந்த சாயலில் காட்டுனதே இல்லையே. And it was pretty new, like I said. அது தப்புன்னு நான் சொல்லலை. There are fair share of both ends. Like I said, இந்த fair share of men are also there and this fair share of men are also there. என்ன குவான்டிஃபை பண்ணும்போது இது அதிகமாக இருக்கலாம். It really spoke to me and I said, you know what, yeah, I have nothing to lose. நான் சொன்ன மாதிரி நமக்கு 1000 படம் வரலை, வந்ததில் இதுதான் ஒரு நல்ல ஆஃபராக நான் பார்த்து I did that. I'm glad, I'm lucky. அது பண்ணியிருக்கலாம்னா I wouldn't be sitting here. You wouldn't be talking to me about these things. Nice. So that's pretty much about Pookie. Like I said, still not, we are still looking forward to a lot more audience going and watching it. இன்னும் அந்த ரெஸ்பான்ஸ் வரல. பட் ஐ அம் ஷூர் த்ரூ தி வீக்கெண்ட் இருங்க இப்போதானங்க அதுக்குள்ள வரும். கரெக்ட். நான் வெயிட் பண்ணணும். அதுதான் சொல்றேன்ல, அந்த பொறுமை you have to. I should have, yeah, that's true. And it will definitely give you a bunch of நல்ல கமெண்ட்ஸ்னு சொல்லி நினச்சிக்கலாமே. அண்ட் bunch of another projects also. And Pookie நாங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட ஆடியன்ஸ்க்கு. Pookie இது வந்து இட்ஸ் அ கம்மிங் ஆஃப் ஏஜ் லவ் ஸ்டோரி. இது வந்து வெறும் ஜென்சிக்கு மட்டும்தான்றதே கிடையவே கிடையாது. Any age group, any people, anybody can come and watch this film, to be honest. It's just a love story, like you very well said. It's February, nothing more. It can get beautiful. February, I feel like it's a month of love. It should always be month of love. But ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் படம் லைனா, I feel like there are a lot of love movies that have been received really well. அதில் ஒன்றா Pookie கண்டிப்பாக இருக்கும். It won't disappoint you. It's a very family entertainer. நீங்கள் குடும்பத்தோட கண் சுழிச்சிட்டு பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது அதில். It's a very pleasant watch if you come as a family. உங்கள் குழந்தைங்களோட கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். So please do come watch the film in theaters and support us. Thank you very much Ashwin, and it is a pleasure and it is very informative talking with you. நிறைய விஷயங்கள் பரிமாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And all the very best. அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி 1000 கதைகள் வரலன்னு 1000 கதைகள் வரும். அண்ட் அதுக்கும் நாங்கள் இன்டர்வியூ பண்ண போகிறோம் உங்களை. Thank you very much. Thank you very much for, this is my first ever interview, so hope I don't bore you. No. You are very beautiful. Thank you very much for having me here and calling me for this one. Always. Thank you. Thank you. இந்த மாதிரி அடுத்த செலிபிரிட்டியோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Until then, it is bye bye from Hiroshima.